சுட சுட பிரெட் தாளிப்பு ரெடி. பெரிசா கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் பட்ட கஷ்டத்துக்கு நஷ்டமே இல்லை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபாரி குரூப். நாங்கள் இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ண போகிறோம், ஒரு பேக்கெட் பான் 3 முட்டையை வச்சு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறோம், என்ன மாதிரி பண்ணுறோம், நீங்களும் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். மழை வேற பெய்யுது. இந்த மழை டைமில் சுட சுட பிரெட் தாளி போட்டு பண்ணுவோம். இப்போ இந்த பிரெட்டை சின்னதாக பிச்சை எடுத்துக்கிறோம். இப்போ இதெல்லாம் எதுக்காக பிச்சு போடுறேன்டா, அப்போ தான் இதுக்கு போடக்கூடிய மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட் வேறு லெவலில் வரும். ஒரு பேக்கெட் பிரெட் 3 முட்டையை வச்சு செய்ய போதில் 3 பேருக்கு தாராளமாக வயிறு நிறைய சாப்பிடலாம். மழையும் ஸ்டார்ட் ஆகி பேஞ்சிட்டு இருக்கு. மழையில் சுட சுட பிரெட் தாளி போட்டு தின்னா செம்மையாகும். இந்த மாதிரி பிச்சு போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம், தக்காளிக்காய், கொச்சிக்காய் எல்லாம் வெட்டிக்கிறோம். அடுத்தது சின்ன சின்னதாக தக்காளியும் வெட்டிக்கிறோம். அடுத்ததாக லீக்ஸோட கட் பண்ணிக்கிறோம். இது வந்து பச்சை கொச்சிக்காய் வந்து சேர்க்கறது வந்து நல்லா, ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லாட்டி அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக கேஸ் ஆன் பண்ணி தாய்ச்ச வச்சுக்கிறோம். தாய்ச்சி ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. வெங்காயம், தக்காளிக்காய், பச்சை கொச்சிக்காய் 3 சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, கொச்சிக்காயெல்லாம் ஓவராக வதங்க தேவையில்லை, மீடியமில் வதங்கினா போதும். அப்போ தான் பானோட சேர்த்து கடிப்படை போகும்போது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ கொஞ்சம் கொச்சிக்காய் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் மாசி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். மாசியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். அடுத்ததா அரிஞ்சு வச்ச லீக்ஸ், ரம்ப 3 சேர்த்துடுவோம். 3 முட்டையை சேர்த்துக்கிறோம். மூணு முட்டையும் போட்டாச்சு. இப்படி நல்லா பிரட்டிட்டே இருங்க. இந்த அளவு முட்டை, வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கி வந்தோம்னா இப்போ பானை சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இந்த அளவு மிக்ஸ் ஆகினா இப்போ இறக்கி வச்சு டேஸ்ட் பண்ணிடுவோம். சுட சுட பிரெட் தாளிப்பு ரெடி. அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் பிரெட் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சு டேஸ்ட் பார்த்துருவோம். சுட பிரெட் தாளிப்பு ரெடி. இப்போ டேஸ்ட் பண்ணுவோம். ஆவி பறக்க பறக்க இந்த ஆனியன் இதோட சூப்பராக வந்து. நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு பிரெட் கொடுத்து அனுப்புறீங்கன்னா இது மாதிரி பண்ணி கொடுத்து அனுப்புங்க. அந்த பிள்ளைகள் நல்ல விருப்பத்தோடு சாப்பிடும். நீங்கள் கிழமைக்கு 2-3 வாட்டி வேணும்னாலும் பிள்ளைகளுக்கு இதை ஸ்கூலுக்கு வேண்டாலும் செஞ்சு கொடுக்கலும், காலையில் வீட்டுக்கு செஞ்சு குறையலும். வித்தியாசமான பிரெட் தாளிப்பு வேறு லெவல். பெரிசா கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் பட்ட கஷ்டத்துக்கு நஷ்டமே இல்லை.
உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சினா நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை அமைத்திருங்க. மீண்டும் நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.